ஓம் நமச்சிவாய. நாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் அமைந்திருக்கும் திருவெண்காட்டீஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இது மதுராந்தகம் பஸ் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் திருவெண்காட்டீஸ்வரர். உற்சவர் பெயரும் திருவெண்காட்டீஸ்வரர். தாயார் மீனாட்சி அம்மன். மதுராந்தகத்து வடசிற்றம்பலம் அமர்ந்த பெருமானே என இந்த ஸ்தலத்து முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கின்றார். இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? தோல் நோயினால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் தீர்வு கிடைக்கின்றது. இங்கு கால பைரவர், உன்மத்த பைரவர், அசிதாங்க பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர் போன்றோர் இருக்கின்றார்கள். வழக்கில் வெற்றி பெறவும் சொத்து பிரச்சனையால் கஷ்டப்படுபவருக்கும் கண்கண்ட தெய்வமாக இவர்கள் திகழ்கின்றார்கள். இந்த தலத்தின் பெருமைதான் என்ன? இந்த சோழகுலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள் தான். அவர்கள் வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் சிறந்தவர்கள். அறத்தில் எப்படியோ அதைவிட தெய்வ பக்தியில் தெளித்தவர்கள். அத்தகைய சோழகுலத்தில் உதித்தவர் தான் கண்டராதித்தர். இவர் பெரிய சிவபக்தர். இவரால் உருவானது தான் இந்த திருக்கோயில். இவருக்கு திருவெண்காடுடைய மகாதேவர், வேதாரண்யேஸ்வரர், ஸ்வேதாரண்யேஸ்வரர், திருவெண்காடுடைய நாயனார் என்ற பெயர்களும் உண்டு. இங்கு கால பைரவர், உன்மத்த பைரவர், அசிதாங்க பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர் போன்றோர் இருக்கின்றார்கள். வழக்கில் வெற்றி பெறவும் சொத்து பிரச்சனையால் கஷ்டப்படுவோருக்கும் கண்கண்ட தெய்வமாக இவர்கள் திகழ்கின்றார்கள். இந்த தலத்தின் தல வரலாறு என்ன? முன்பொரு காலத்தில் இந்த பகுதி மந்தாரை மரங்கள் நிறைந்து காணப்பட்டது. அதில் அமர்ந்து இலைப்பாரிய வெண்மை கொக்குகளால் இந்த பகுதி வெண்மயமான காடாக தோற்றமளித்தது. எனவே இந்த பகுதியை வெண்காடு என்றும், இங்குள்ள மூலவருக்கு வெண்காட்டு ஈஸ்வரர் என்ற பெயரும் வந்தது. 5 நிலை கொண்ட ராஜகோபுரத்தை நெருங்கும் போதே நமது மனம் நெகிழ்ந்து விடுகின்றது. பின் உள்ளே சென்றால் கொடிமரம், நந்தி தேவர் போன்றோர் இருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து வெளிச்சுற்றில் மீனாட்சி அம்மன், பாண்டீஸ்வரர் இவர்கள் நம்மை வரவேற்கின்றார்கள். பாண்டிய மன்னர் ஒருவர் தன் தோல் நோய் குணமாவதற்கு நன்றிக்கடனாக இவரை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். இவர்களை கடந்து உள்ளே சென்றால் கருங்கல் கொண்டு செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பங்கள், திருமேனிகள் இருக்கின்றன. பிறகு திருவெண்காட்டீஸ்வரரையும் நாம் தரிசனம் செய்யலாம். இந்த ஆலயத்தின் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் என்னவென்றால் சித்ரா பௌர்ணமி, ஆருத்ர தரிசனம், மகா சிவராத்திரி, பிரதோஷம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.